உண்மையா வந்து 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 கண்டிக்கத்தக்கது. அதனை ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டு பாசமிகு அண்ணன் பாண்டியார் அவர்கள் வந்து நான் இனி பசுமனுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. உண்மையிலே அந்த அறிக்கையை பார்த்துட்டு வேதனைப்படுறோம். எங்க ஐயா முத்துராமலிங்க தேர் கூட அதை ஏத்துக்கிட மாட்டாரு, புரியுதா? அதனால தயவுசெய்து சொல்றேன், பாசமிகு அண்ணன் வந்து சிறிதர் வாண்டியார் அவர்களே, தயவுசெய்து அந்த அறிக்கையை நீங்க வந்து வாபஸ் வாங்கிடணும். அந்த உண்மையிலே பசுமனுக்கு அழகு அண்ணன் வாண்டியார் தான். நீங்க இல்லாத பசுமன் என்பது வந்து எப்படின்னா அது நடைபெறுவது என்பதை நினைச்சு கூட நம்ம வந்து பார்க்க முடியாத ஒன்று. அந்த அளவுக்கு அந்த புண்ணிய பூமிக்கு நீங்க பெருமை சேர்த்திருக்கீங்க. இந்த இனத்தோட பெருமை ஐயா முத்துராமலிங்கத்தருடைய சிலையினை வந்து அந்த டெல்டா மாவட்டங்கள்ல அமைத்து லட்சக்கணக்கான மக்களை கூட்டி ஏற்கனவே நீங்க வந்து ஒரு ஜெயந்தி விழாலாம் கொண்டாடிருக்கீங்க. அப்படிலாம் யாரும் இந்த தமிழ்நாட்டில் கொண்டாட முடியாது, புரியுதா? அந்த அளவுக்கு பற்று கொண்ட நீங்க உங்களை நாங்க எந்த காரணத்தை கொண்டும் தவறா நினைக்கவும் மாட்டோம், தவறா நினைச்சதும் இல்ல. தென் மாவட்டங்கள்ல எத்தனையோ படுகொலைகள் நடக்கும் பொழுது எங்களெல்லாம் சந்திச்சு ஆறுதல் சொல்லி அந்த இடத்துல அன்னதானம் போட்டு எல்லாருடைய பசியும் போக்குனீங்க. உங்களை வாழ்க்கையில நன்றி நன்றிங்கிறத எல்லாரும் நினைக்க சமுதாயம், நன்றி உள்ள சமுதாயம். உங்களை என்னைக்கு மறக்க யாரோ ஒருவன் செஞ்ச ஒரு தவறுனால ஒருவர் வந்து உங்களை தவறா பேசுறதுனால நீங்க எது நினைச்சிட வேண்டாம். ஒட்டுமொத்த சமூகமும் பின்னாடி உங்களை நினைச்சு உங்க மேல மதி வச்சிருக்கோம், உங்க மேல பாசம் வச்சிருக்கோம். அதனால தயவு செஞ்சு அந்த முடிவை நீங்க எடுக்க வேண்டாம். அன்பு அண்ணனுக்கு இதை நாங்க வந்து ஒட்டுமொத்த முக்கியத்துவ சார்பாகவும் ஒரு அன்பு கட்டளையா நான் இதை பதிவு செஞ்சு கொடுத்தேன். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் தயவு செய்து அந்த தேவர் ஜெயந்தி நாட்களில் யாராவது ஒருவரை அங்கு சரியாக வந்து நியமிங்கள். இல்லை என்றால் ஏற்கனவே இருந்த அந்த காஞ்சி மடாதிபதி நினைக்கிறேன் சாமி ஒருத்தர் வந்து இருப்பார். அந்த நேரத்தில் அவர் குருபூஜைக்கு மட்டும் வந்து இருப்பார், யாரிடமும் காணிக்கை ஏதோ பெறமாட்டார். அவர் தான் வந்து இருந்து எல்லாத்துக்கும் வந்து அன்னைக்கு வந்து விபூதி வழங்குவார். அந்த மாதிரியாவது வந்து கொண்டு வாங்க, புரியுதுல? இப்படி வந்து கெட்ட பேர் வந்து வாங்கி கொடுக்காதீங்க. அவர் புண்ணிய பூமியில பசுமொன்ல அனைத்து மக்களுக்கும் உரிமை உண்டு. ஏழை எளியனுடைய பங்காளி முத்துராமலிங்க தேவர் அவங்க வந்தா இவங்க திருநாள் கொடுக்காம வைக்காம இவங்க அவங்களை அசால்ட் பண்ண சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க அப்படின்னா எங்க சீக்கிரம் போங்க? எதுக்காண்டி வந்திருக்காங்க? லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்காங்க, புரியுதா? லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வந்திருக்காங்க பசுமொன்னுக்கு. அவங்க வழிபட தான் வந்திருக்காங்க, அவங்க பொறுமையா தான் வழிபடுவாங்க. முதல்ல நம்ம மக்களுக்கு அந்த பூசாரிகளுக்கு நான் சொல்ல முடியும், நம்ம மக்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க. இந்த மக்கள் தான் உங்களுக்கு நாளைக்கு ஒண்ணுனா வரணும், ஐயாக்கு ஒண்ணுனா இந்த மக்கள் ஒண்ணு துடிக்கணும். அதனால முதல்ல அதை செய்யுங்க. யாரெல்லாமோ வராங்கன்னு சொல்லி வரட்டும் சாமி கும்பிடட்டும். ஆனா அந்த சமுதாயத்தை கண்டு உண்மையா உழைக்கக்கூடியவங்களுக்கு 24 மணி நேரம் பணி செய்யக்கூடியவங்களுக்கு நீங்க மதிப்பளிங்க. பாசமிகு அண்ணன் வாண்டியார் அவர்களுக்கு தயவு செய்து ஒட்டுமொத்த முக்கியத்துவ சபை கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய முடிவை நீங்க வந்து வாபஸ் வாங்கணும். பசுமனுக்கு அழகே நீங்க தான், வாண்டியார் தான். அன்னதானம்னா அது வாண்டியார் தான். அதனால யாரு சொல்லி உங்களை வந்து குறை சொல்ல முடியாது. தயவு செய்து உங்களுடைய முடிவை நீங்க மாற்றிக்கொள்ளணும் சொல்லி தம்பி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.